எங்களோட ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமா? ஆதியோட ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணனா ஒரு 7:30க்கு ஹஸ்பண்ட் வந்துடுவார். டே ஃபுல்லாக என் கூட இருந்தால் கூட அவரை பார்த்தோன்னே செம்ம குஷியாகிடுவான் அவன். இன்னைக்கு மார்னிங் வந்து நான் 1 பாட் பாஸ்தா ரெசிபி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். பாஸ்தா வந்து ஹெவியாக இருந்துச்சு, இன்னும் 3 நாளைக்கு நான் சாப்பிடவே மாட்டேன்னு ஆஃபீஸில் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு நைட் சாப்பாடு வேணாம்னு சொல்லியிருந்தாரு. பட் ஓகே, நான் செய்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு வேணான்னா ரிஜெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இது வந்து கோயம்புத்தூர் ஈரோடு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் நான் செய்ய போகிறேன். ரொம்ப ரேராக தான் நைட்டில் வந்து இந்த மாதிரி ரைஸ் ரெசிபி செய்வோம், ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்காது. வந்து நம்ம வீட்டிலலாம் தயிர் தான் மோஸ்ட் ஆஃப் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக ஏதாச்சும் இருக்கட்டும்னு சொல்லி தக்காளி தொக்கு செஞ்சு அதில் எக்கு போட்டிருந்தேன். சீரியஸாக எதுக்கோ அவார்டு தராங்க. இந்த டோட்லர் மம்ஸ்க்குலாம் தனியாக குழந்தைங்கள வச்சு மெயின்டைன் பண்ணுற அம்மாக்கெலாம் வந்து தனியாக அவார்டு கொடுத்தா பரவாயில்ல. இவனை வச்சுக்கிட்டு நான் ஒரு மீலும் ப்ரிப்பேர் பண்ணுறதே எனக்கு பெரிய சாதனையாக இருக்குது. அரிசி பருப்பு சாதமே நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த பருப்பு முழுசாக இருக்க மாதிரி தான் வீடியோவில் பார்த்தேன். பட் எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது, கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் பிடிக்கும். நானும் என் ஹஸ்பண்டும் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சாப்பிட்டே அதை சரி பண்ணிடுவோம். சீரியஸ்லி, நாங்கள் வந்து ஹாப்பியாக இருந்தாலும் நாங்கள் சாப்பிட போயிடுவோம், சோகமாக இருந்தாலும் நாங்கள் சாப்பிட போயிடுவோம். இந்த மாதிரி சூப்பராக சமைச்சிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு அவர் சாப்பிட்றத ரசிக்கும் போது ஒரு ஃபீல் வரும் பாருங்கள். அப்புறம் ஹஸ்பண்ட் போட்ட சூப்பரான டீ குடிச்சிட்டு எல்லோரும் தூங்க போயிட்டோம். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.